சோதரம் அருமையான தேவஜனமே, உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறேன் என்ற ஐயா பெருக்குமான் ஐயா பாடுகிறார். மனுஷனை பார்க்காதீங்க, தாய் பிள்ளையை பார்க்காதீங்க, சொந்தத்தை பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்மலையிலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் ஊத்தெடுத்து ஆத்தா பெருகினது போல நல்லவனுக்கு அந்த கர்த்தர் உதவி செய்வார் என்றே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு பிரசங்க பகுதி, புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன் என்ற தலைப்பில் கொஞ்சம் நேரம் பேச போகிறேன். வேதத்திலிருந்து அந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயுத்தமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வாங்கி கொள்ளும்போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். கதவோ அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாது. இதுதான் இந்த வேத வசனம். இங்கே 10 பெண் பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் 10 பேரில் 5 பெண்களுக்கு புத்தி இல்லையா, 5 பேருக்கு புத்தி இருக்கிறதா. அப்போ புத்தி உள்ளவங்கள் புத்தி இல்லாதவர்கள். இந்த வேத வசனத்தில் புத்தி உள்ள ஸ்திரீகள் புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ற தலைப்பில், புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவருடைய தலைப்பில் ஒரு கொஞ்ச நேரம் இந்த வாசிக்க போகிறேன். இந்த செய்தியை கேட்டு தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரீகள் புத்தி இல்லாத ஸ்திரீயை பார்க்க போகிறோம். இதை ஆண்டவரை நாங்கள் தியானித்து செபிக்க போகிறோம். இதை கேட்டு நீரே எங்களுக்கு எல்லாருக்கும் புத்தியும் ஞானத்தையும் தந்து பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் தயார்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம், செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பான தேவஜானே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதான், மணவாளனுக்கு பின்னால 10 கன்னிகள் புறப்பட்டது போன அதுக்கு சமமாக இருக்கிறது என்று ஏசப்பா ஒரு உவமையை சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். அந்த 10 பேரும் பொம்பளைங்க தான், 10 பேரும் கன்னி பெண்கள் தான், 10 பேருக்கும் மனுஷர்கள் தான், 6 அறிவுள்ள ஜீவன்கள் தான், எல்லாரும் மனுஷன்தான். ஆனா அதுல 10 பேருக்கு புத்தி இருந்துச்சான், 5 பேர்த்துக்கு புத்தி இருந்துச்சான், 5 பேர்த்துக்கு புத்தி இல்லையா. ஏன் புத்தி இல்லை, என்ன காரணம்னு அடுத்த வசனம் சொல்லுது. மணவாளனோடு போக
10 பேரும் தீவெட்டிகளை ரெடி பண்ணி கொண்டார்களாம். அதாவது அந்த காலத்துல கரண்ட் கிடையாது. எங்கேயாச்சும் ஒத்த சத்தையில ஊர் விட்டு இரவுல போனோம்னா ஒரு பந்தத்தை வச்சுக்கிட்டு அந்த பந்தத்துல தீ பொறுத்திக்கிட்டு அந்த பந்தத்து வெளிச்சத்துல தான் போயிருக்கிறாங்க. லைட்டு கூட கிடையாது. அப்ப இந்த அரிக்கை லைட்டு, அந்த லைட்டு, பேட்டு லைட்டு, இந்த மாதிரி லைட் இருக்கு, அது கூட கிடையாத காலம். அந்த காலத்துல தான் ஏசப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த இருட்டு நேரத்துல மணவாளன் வரப்போகிறாருன்னு சொல்லி 10 பெண்களும் போயிருக்கிறாங்க. 10 கன்னிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. யாரா அவங்க? கன்னிகள், கல்யாணம் புருஷன் முகம் பார்க்காத பெண்கள். 10 பெண்களும் கன்னி பெண்கள், மணவாளனோட விரும்புகிற பெண்கள், கல்யாணத்துக்கு ஆதரவாக ரெடியாக இருக்கிற பெண்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் கன்னிகைகள். அந்த கன்னிகள் 5 பேர்த்துக்கு 10 பேர்த்துல 5 பேர்த்துக்கு அறிவு இருந்திருக்கு, 5 பேர்த்துக்கு அறிவு இல்லைன்னு எதை வச்சு சொல்றாருன்னு சொன்னா, இந்த 10 பேரும் விளக்க பொருத்திக்கிட்டு போகும்போதே, பந்தத்தை கொளுத்திக்கிட்டு கொண்டு போகும்போதே 5 பொம்பளைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இடையில 2ஆம் கட்டத்தில் அமர்ந்து கொண்டு போனால் என்ன பண்ணுறது, நம்ம இருட்டில் அப்புறம் எப்படி நடக்க முடியும் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை பந்தம் அமரும்போது கொஞ்சம் ஊற்றிக்கலாம்னு முன்னெச்சரிக்கையாக அந்த எண்ணெயும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா இந்த புத்தில்லாத பெண்களுக்கு என்ன வந்திருக்குது? போகணும்ன்ற எண்ணம் தான் வந்திருக்கே இல்லையா, விளக்கு கொளுத்துனா போதுமேன்று வந்திருக்கா இல்லையா. இடையில போய் பத்தாம போச்சுன்னா, நேரம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா என்ன ஆக, தீப்பந்தம் அமர்ந்து போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற எச்சரிக்கை இல்லை அவங்களுக்கு. என்ன இல்லை? எச்சரிக்கை இல்லாத புத்தி. புத்தி இருக்கு, சாப்பிட்ற புத்தி இருக்குது, சீலை கட்டுற புத்தி இருக்குது, அரிசி சோறாக்குற எல்லா புத்தி, இந்த புத்தியெல்லாம் இருக்குது. ஆனா முன்னெச்சரிக்கை, இப்படி செஞ்சா நாளைக்கு என்ன வரும் என்ற எச்சரிக்கை இல்லாம இருந்திருக்காங்க. அப்ப எல்லாரு கையிலும் 10 பேர்கிட்டையும் பந்தம் இருந்திருக்கு, எல்லார்கிட்டையும் வெளிச்சம் இருந்திருக்கு. அப்ப போயிட்டாங்க, எல்லாரும் சந்தோஷம் போயிட்டாங்க. ஆனா மணவாளன் வர கொஞ்சம் தாமதமாகும் அவனுக்கு தெரிஞ்ச சோருக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவர் வரந்தட்டினானு சும்மா இருக்காங்க, இரவு நேரம் உண்டு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்போ தூங்கினதுக்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு? பந்தங்கள் அமர்ந்து போச்சு, அல்லது அணைச்சி வச்சுட்டாங்கன்னு கூட வச்சுக்கிறோம். பந்தங்கள் அமர்ந்து போச்சு. இப்போ திடீர்னு ஜாமத்தில் ராத்திரி 12 மணி 1 மணியை போல இதோ மணவாளன் வருகிறார் என்று ஒரு சவுண்டு வருது. எல்லாரும் ஆயத்தம் ஆகுறாங்க. அந்த ஆயத்தம் ஆகும்போது எல்லாரும் தீம்பந்தத்தில் பற்ற வைக்கிறாங்க. அந்த தீ பந்தங்கள் 5 பேர் பந்தங்கள் தீ எரியுது. ஏன்னா அவங்க எண்ணெய் வச்சிருந்ததுனால அந்த எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டாங்க. இந்த 5 பேர் பந்தங்கள் அமர்ந்துதான் பற்ற வைக்க முடியல. ஏன்னா பந்தம் எரிய மாட்டேங்குது. காரணம் எண்ணெய் இல்லை. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப ஓசி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? அந்த எண்ணெய் வச்சிருக்கணும், கொஞ்சம் கொடுங்கன்றாங்க. அவங்க இருக்கிற எண்ணெய் உங்ககிட்ட கொடுத்துட்டா எங்களுக்கு 10ஆம் பாடம் என்ன பண்றது, நீங்க கடையில வாங்கின்றாங்க. அப்ப புத்திலாம் இருக்கிறத கொடுக்கல. இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வேணுமே, இவங்கள மாதிரி புத்தி இல்லாம நம்ம 3 மணிக்கு அலைய முடியாதுன்னு அவங்க எச்சரிக்கையாகவே இருக்காங்க. இவங்க கடைக்கு போய் கடைக்காரனை ராபத்தில் எழுப்பி எண்ணெய் வாங்கி அவன் எண்ணெய் கொடுத்து அதுக்கு பின்னால் பற்ற வச்சு இவங்க வாரதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மணவாளன் போயிட்டான். மணவாளன் வேணுமென்று விரும்பி போனவங்க போயிட்டாங்க. இவங்க மணவாளன் விரும்பியும் போக முடியல. காரணம் அந்த டயத்தில் அவங்க இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதான்? மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப யார் வருவாங்களாம்? எச்சரிக்கையா வாழ்றவங்க தான் வருவாங்களாம். அப்ப மனுஷனா பிறந்தாலும் அவனுக்கு 6 அறிவு இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு புத்தி இருக்குது. அந்த புத்தில்லாத வாழ்க்கை அவனுடைய தலையில அவளே மண்ணை வாங்கி போட்டுக்கிறான். அவளை நினைச்சு உரலை இடிச்சு உரலை உடைஞ்ச கதை தான். என்னவா? அவளை இடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு கனவுல உலக்கையை போட்டு இடிச்சுக்கிட்டே இருந்தானா, உலக்கு 2 அடிஞ்சு போச்சு. அப்ப அவள் இல்லை, ஆனா அவளுன்னு நினைச்சுக்கிட்டு தான் அவன் இடிச்சான். அதுபோல அறிவில்லாம போகும்போது அவனுடைய எதிர்கால வாழ்க்கை அவனுக்கே சரியில்லாம போகுது. ஒரு சிறு கதை ஏசப்பா சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்களாம். அந்த கணவன் மனைவி என்ன செஞ்சாங்களாம்? மனைவி சொல்லிச்சான், இன்னைக்கு அமாவாசை விரதம் பிடிக்கணும்,
அதனால ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா, மார்க்கெட்டில் போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வான்னு புருஷன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். புருஷன் என்ன செஞ்சுருக்கான், சரி நான் போகிறேன், ஒரு தேங்காய் வாங்கிட்டு வரேன், இன்னைக்கு அமாவாசை விரதம் பண்ணுறதுனால சாமிக்கு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தேங்காய் வாங்க போயிருக்கான். போகும்போது பொண்டாடிகள் சொல்லியிருக்காங்க, இவரை சொன்னதை விலைக்கு அப்படியே வாங்கிட்டு வந்தாத, 4 கடையில் கேட்டு கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு நல்ல தேங்காயை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு பொண்டாடி சொல்லியிருக்கான். ஓ, 4 கடையில் கேட்டு குறைஞ்ச விலைக்குல நல்ல தேங்காயை வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கான். சரி, இன்னைக்கு நல்ல பேர் வாங்கணும் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். கிருஷ்ணகிரி மார்க்கெட்டில் போய் தேங்காய் என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். 5 ரூபாய்யா தேங்காய், ஒரு தேங்காய் விலை 5 ரூபா அப்படின்ட்டுருக்கேன். ஏங்க 5 ரூபா தேங்காய் கேட்குறீங்களே, ரொம்ப கூட இல்லை, ஒரு 3 ரூபா போட்டுக்கு ஒரு தேங்காய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா விலையை கேட்டுல வாங்கணும், விவரமாக கேட்குறான். அந்த கடைக்காரன் சொல்லியிருக்கான், இங்கெல்லாம் 5 ரூபாய்க்கு தான் தேங்காய், 3 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது, தருமபுரிக்கு போனால் 3 ரூபாய்க்கு தேங்காய் கிடைக்கும் அப்படின்னு இருக்கான் கடைக்காரன். தருமபுரிக்கு போனால் 3 ரூபாய்க்கு கிடைக்குதாமே அப்படின்னு பஸ் ஏறிட்டான். பஸ் ஏறி நேராக தருமபுரியில் வந்து இறக்கணும். தருமபுரியில் வந்து கடத்தரில் ஐயா தேங்காய் என்ன விலை, 3 ரூபா. ஏங்க 3 ரூபாய்க்கு ஒரு ரூபான்னு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அங்கேயா கேட்டான் வியாபாரம். 1 ரூபாய்க்கு தேங்காய் வேணுமா, இங்கே எல்லாம் கிடைக்காது, 1 ரூபாய்க்கு சேலத்துக்கு போனால் ஒரு தேங்காய் 1 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கான் அந்த கடைக்காரன், தருமபுரி கடைக்காரன். ஆனால் சேலத்துக்கு போனால் 1 ரூபாய்க்கு கிடைக்குதாம்ல அப்படின்னு நேராக பஸ் ஏறி சேலத்துக்கு போயிட்டான். சேலத்தில் போய் கடத்தரில் போய் தேங்காய் என்ன விலைன்ட்டு கேட்டிருக்கான். தேங்காய் கடைக்காரன் சொல்லியிருக்கான் 1 ரூபான்னு இருக்கும். இன்னும் குறைச்சி கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம பொண்டாட்டி அறிவாளின்ற நம்ம காட்டணுமா இல்லையா, அவர் தான் குறைச்சி வாங்கிக்கிற சொன்னார்ல, நம்ம குறைச்சி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி 1 ரூபா தேங்காயை, ஏங்க இவ்வளோ தூரம் வந்துட்டேங்க சும்மா கொடுக்கக்கூடாதான்னா. சும்மா தானே, ஆத்தோரத்தில் நிறைய தென்னை மரம் இருக்குது, அதை கொத்தா தேங்காய் தொங்குது, வேணா உனக்கு ஒரு கொத்து அப்படியே பிடிங்கிட்டு போ அப்படின்ட்டான் அவன் அந்த கடைக்காரன். ஆஹா, ஒரு தேங்காய் கேட்டால் ஒரு கொத்தோடு கிடைக்குதாமே அப்படின்னு நினச்சி நேரம் ஆத்தோரத்தில் வந்து பார்த்தான். நிறைய தென்னந்தோப்புகள், 2 கரையிலையும் தென்னை மரங்கள் விளைஞ்சு கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா, கொத்திக்கிட்டு இருக்குது. அதில் அந்த ஆத்தோரமாக இருக்கிற மரத்தில் ஒரு மரம் ஆற்று பக்கம் வளைஞ்சு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போய் ஆற்றுல பக்கம் வளைஞ்சு போய் கொத்தா தொங்குது. அவன் தான் ஆத்தோரத்தில் பிடிக்க போடலாமே அப்படின்னு நினச்சி இவன் என்ன பண்ண, அந்த வளைஞ்சு போகிற மரத்தில் ஏறி போய் அந்த ஒரு கொலையை அப்படியே கொத்த பிடிங்கிட்டு போயிடணும், நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தேங்காய் கொலையை ஒரு கொத்தை அப்படியே பிடிச்சா பாருங்க. அந்த வளைஞ்சிருக்கிற மரம்ன்றதுனால டபக்குன்னு கால் 2 வலிகிருச்சு. வழுகுனா தென்னங்கொலையை பிடிச்சிக்கிட்டு மேலே தொங்குறான், அனாதியாக தொங்குறான். கீழே பார்த்தா அந்த இடத்துல மணல்லாம் அரிச்சு போய் பாறை கல் சொரியாக இருக்குது. கீழே விழுந்தா மண்டை நொறுங்கி உடஞ்சி போகும், அந்த நிலைமையில் அவன் இருக்கிறான். ஐயையோ, கை விட்டா கீழே விழுந்தா நம்ம சுக்கா தேங்காய் சீல் உடஞ்சது மாதிரி ஆயிருமேன்னு நினச்சிக்கிட்டு எப்படா சாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியா அந்த தென்னங்கொலையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் யானையை குளிப்பாட்ட ஒரு யானை பாகன் யானை மேலே ஏறி வரான். ஏறி வரும்போது இவன் கேட்குறான், அந்த தேங்காய் பிடிச்சிட்டு, யானைக்காரனே இனி கொஞ்சம் மெதுவாக இறக்கி விட்டுருங்க, நான் என் மடியில் ஒரு 500 ரூபா வச்சுருக்கேன், அந்த 500 ரூபா உங்களுக்கே கொடுத்துட்றேன், என்னை பத்திரமா இறக்கி விட்டுருங்கன்னு அந்த யானைக்காரங்கிட்ட இந்த தேங்காயை பிடிச்சிக்கிட்டே இருக்கவே சொன்னான். இந்த யானைக்காரன் நினச்சான், அடா 500 ரூபா தரான், நம்ம பொழுதுனைக்கு செஞ்சாலும் கூட 150 கிடைக்காது, இவன் 500 ரூபா தராம நான் காப்பாற்றி விட்டான். சரி, நம்மக்கிட்ட ஒரு 5000 இருக்குது, இவங்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, அப்போ 5000தோட 500 இருந்தால் 5500 ரூபா நம்ம ஒரு செலவுக்கு ஆயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் யானையை கொண்டாந்து இவனை காப்பாற்றுறதுக்காக அவன் இருக்கிற இடத்துல அது கீழே யானை நிப்பாட்டி யானை மேலே யானை பாகம் ஏறி அவன் காலை 2ஐயும் காப்பாற்றுறதுக்காக பிடிச்சான். பிடிச்சதோருக்கு யானை என்ன ஆயிடுச்சு, கிளம்பிருச்சு. அது பாட்டுக்கு ஆற்று பக்கம் தண்ணி குடிக்க கிளம்பிருச்சு. இப்போ அவன் காலை பிடிச்சிக்கிட்டு யானைக்காரன் தொங்குறான், அவன் தேங்காயை பிடிச்சிக்கிட்டு அவன் தொங்குறான், அவன் காலை பிடிச்சிக்கிட்டு இவன் தொங்குறான். ஏன்னா குறைஞ்ச விலைக்கு தேங்காய் வாங்க போகிறவன் பொண்டாட்டிக்கிட்ட
நல்ல பேர் வாங்குறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ 2 பேரும் இருந்தவங்க, அடே யானைக்காரன் சொன்னா, அடே பாவி, கீழே கல்லுக்கெல்லாம் இருக்குது, நீ தென்னை மரத்தை விட்டுறாத, தேங்காய் கொலையை விட்டுனா நீ விழுந்து நானும் விழுந்து செத்து போவோம், கெட்டியா பிடிச்சிக்கோ, என்கிட்ட காசு ஒரு 5000 இருக்குது, அது உனக்கே கொடுத்துட்றேன், நீ என்ன செய்யாத, தேங்காயை மட்டும் மட்டையை விட்டுறாத அப்படின்னு சொல்றான். இப்படி 2 பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் குதிரைக்காரன் குதிரை மேல அவன் குளிக்க வரான், ஆத்து குளிப்பாட்ட வரான். இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, டே டே குதிரைக்காரா, எங்க 2 பேர்த்தையும் காப்பாத்தி விட்டுரு. என்ன, அவன் அந்த தேங்காய் பிடிச்சவங்கிட்ட 500 ரூபா இருக்குதான், என்கிட்ட 5000 இருக்குது, ரெண்டுமே உன்கிட்ட கொடுத்துட்றோம், நீ என்ன செய்ய, எங்க 2 பேர்த்தையும் காப்பாத்தி விட்டுறான் அப்படின்னு இந்த 2 பேரும் அந்த குதிரைக்காரங்கிட்ட கெஞ்சுறாங்க. இந்த குதிரைக்காரன் என்ன செஞ்சான், ஓ அவன் 5000 தரம் பண்றான், யானைக்காரன் அவன் தென்னை மரத்தை பிடிச்ச 500 தரம் பண்றான், நம்ம கிட்டயும் ஒரு 5000 இருக்குது, ஆக 10,500 ஆச்சு, ரெண்டையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் குதிரை மேல ஏறி யானைக்காரன் காலை பிடிக்கிறான், குதிரை புல்லுமேங்கி போயிடுச்சு. இப்ப அவன் காலை பிடிச்சிக்கிட்டு இவன் தொங்குறான், யானைக்காரன் காலை பிடிச்சிக்கிட்டு குதிரைக்காரன் தொங்குறான், இளநிக்காரன் காலை பிடிச்சிக்கிட்டு மழை பிடிச்சிருக்கு தொங்குறவன் பிடிச்சி அவங்க தொங்கிக்கிறாங்க. 3 பேரும் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. விட்டா இப்ப 3 பேர் உயிர் யார் கையில் இருக்குது, மேல இருக்கிற தேங்காயை பிடிச்சிருக்க கையில் இருக்குது. அப்ப குதிரைக்காரன் சொன்னா, டேய் தேங்காய் பிடிச்சிருக்கனே, தேங்காய் மட்டையை விட்டுறாத, விட்டேன்னா 3 பேர் செத்துருப்போம், என்கிட்ட 5000 இருக்குது, யானைக்காரங்கிட்டையும் 5000 இருக்குது, உங்ககிட்டையும் 500 ரூபா இருக்குது, எல்லாமே உனக்கே கொடுத்துட்றோம், நீ மட்டும் என்ன செய்யாத, மட்டையை விட்டுறாத, தென்னங்கொலையை விட்டுட்டீங்கன்னா நாங்கள் செத்து போவோம், என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் உனக்கே கொடுத்துறோம்னு சொன்னான். இப்போ தென்னங்காயை வச்சிருக்கிற பார்த்தான், ஆடா குதிரைக்காரங்கிட்ட ஒரு 5000, யானைக்காரங்கிட்ட 5000, நம்மகிட்ட ஒரு 500, எல்லாம் 10,500 ரூபா, ஆகா எல்லாம் சேர்ந்த இவ்வளோ இருக்குமாண்டு மட்டையை விட்டுட்டு கணக்கு போட்டான், காசுக்கு இவ்வளோ இருக்கும்னு நினைச்சு 3 பேர் விழுந்தாங்க. கீழே விழுந்து கீழே விழுந்த 2 பேரும் செத்து போனாங்க. இவன் மேலே விழுந்தவனுக்கு மூக்கு உடஞ்சி ரத்தம் ஒழுகி பெட்ல தூக்கி ஆஸ்பத்திரியில் சேலம் ஹாஸ்பிட்டல் கிடக்கிறான். அங்கிருந்து பொண்டாட்டிக்கு நீசு வருது, உன் புருஷன் சேலம் ஆஸ்பத்திரி, அதில் பெரிய ஆஸ்பத்திரியில் மண்டை உடஞ்சி மூக்குலாம் ரத்தம் வந்து கிடக்கிறான் பெட்ல அப்படின்ட்டு செய்தி வருது. ஏன் புருஷனை மார்க்கெட்டுக்கு தேங்காய் தானே வாங்க சொன்னேன், இவன் எங்கதுக்கு அங்கே போய் பெட்ல கிடக்கிறான்னு சொல்லி போய் அழுது புடம்பி போனா அவன் பெட்ல கிடக்கிறான். என்னடா தேங்காய் குறைஞ்ச விலைக்கு வாங்க வந்து இந்த நிலையை ஆகி போச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, புரியுதா? என்ன புரியுது? குறைஞ்ச விலைக்கு தேங்காய் வாங்குற முடியும் எவ்வளோ காசு செலவழிச்சிருக்கான், கொண்டாடிக்கிட்ட நல்ல பேர் வாங்க நினச்சிக்கிட்டு இங்கேருந்து பஸ் ஏறி இருக்கான், அங்கேருந்து பஸ் ஏறி இருக்கிறான், எவ்வளோ செலவாயிருக்கு, இப்போ எங்கே போய் கிடக்கிறான் பார்த்தியா? இப்போ இவனுக்கு என்ன இல்லை, தேங்காய் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு தான் என்ன இருந்துக்க ஒழிய இவ்வளவு சிரமம் வருது, இவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. அப்ப இவன் இயேசு கோயிலுக்கு வந்து இவன் இயேசு கிட்ட கும்பிட்டு இப்படி புத்தி இல்லாதவனை இயேசுல இருந்தா எப்படி விளங்குவான், அவன் எப்படி நல்லா இருப்பான், இல்லை இவன் எப்படி நல்லா ஆகி 4 பேருக்கு உதவி செய்வான்? ஆகவே புத்தி இல்லாத ஸ்திரீல் கழிக்கப்படுது. என்ன செய்யுது, இந்த பூலோகத்திலேயே அறிவில்லாதவனை கழிக்கப்படுகிறது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த உவமையை ஏசப்பா ஏன் சொல்லுகிறாருனால், இந்த பூமியில வாழ்ற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில மனுஷன் என்ன செய்யணும், அறிவோட ஞானத்தோட கிருவியோட நீ செயல்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளா இருக்குது. ஏன்னா அந்த எண்ணெயை கொண்டு போனவங்க எச்சரிக்கை போயிட்டாங்க. இப்ப ஒரு வேலைக்கு போறோம்னு வைவோம், இப்போ ஒரு வேலைக்கு வர, நான் படிச்சிருக்கேன், டிகிரி பட்டா வாங்கியிருக்கேன், ஒரு ஆபீசர் வர சொல்லியிருக்காரு, நீ வாப்பா 10ஆம் தேதிக்கு காவேரிப்பட்டினம் வா, அந்த அதிகாரிகிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன செய்யணும், அவர் சொன்ன டயத்துக்கு அதே நேரத்துக்கு நான் போகணுமா இல்லையா? போகணும். அப்போ போகும்போது என்னென்ன கொண்டு போகணும், இவன் படித்த சர்டிஃபிகேட்டு, வாங்கின பரிசு, இவனுடைய மார்க்கு, வாங்கின மார்க் தாள், இதெல்லாம் கொண்டு போகணுமா இல்லையா? இவன் போய் வேலைக்கு போகணும் பெரியாமன்னு சொல்ற கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட்டையும் பேக்கையும் இங்கனையும் வச்சுட்டு வேகமாக பஸ் ஏறி போயிட்டான். எதுக்கு போகிறவன்? வேலைக்கு போகிறவன்.
அதான் நீ வாப்பா உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார் இல்லையா? என்ன சர்டிஃபிகேட் வாங்கி எடுத்துகிட்டு வா, மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வா, நீ என்ன பர்ஸ் வாங்கியிருக்க அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லல. நீ வேலைக்கு படிச்சிருக்கிற, உனக்கு ஒரு வேலை வேணும், ஒரு ஆஃபீஸ் வேலை வாங்கி தரோம்னு சொன்னார் அந்த பெரிய மனுஷன். இப்போ வேலைக்கு போகிறவன் வேலைக்கு போகிற மட்டும் தான் போகிறானே உடைய அதுக்கான சர்டிஃபிகேட் வேலைக்கு கிடைக்கவனே தகுதி சர்டிஃபிகேட் இருக்கு. இப்போ காவேரி படத்தில் இறங்கி போனேன், எங்கப்பா சர்டிஃபிகேட்னா இல்லைன்றான். ஐயோ கிண்டும் வந்து போகிறதுக்குள்ள ஆஃபீஸில் போயிட்டான், இவனுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ இவனுக்கு அந்த போகும்போதே அந்த முன்னெச்சரிக்கையோட அந்த படித்த சர்டிஃபிகேட்டோட அந்த மார்க் ஷீட்டோட இவன் படித்த அந்த வாங்கின பரிசு பொருளோட அதுக்கான சர்டிஃபிகேட்டோட போயிருந்தானா அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்போ இவன் படிச்சிருந்தும் முன்னெச்சரிக்கை இல்லாதனால அவனுக்கு வேலை கிடைக்கல. இதுதான் இந்த உலகம். அப்போ எவன் எச்சரிக்கையா வாழ்றானோ, எவன் முன்னெச்சரிக்கையோட வாழ்றானோ அவன் வாழ்க்கை தான் இந்த பூமியிலையும் சிறப்பாகும். அவன் மரித்தாலும் பரலோகம் போவான். ஏன்னா அவன் தான் பிறருக்கு உதவி செய்கிறவனா இருப்பான். இவன் தானும் வாழ்வான், பிறரையும் வாழ வைப்பான். அடுத்தவனை ஏமாற்ற மாட்டான், அவனுடைய வாழ்க்கையை அவனே பார்த்துக்கிறவான். அடுத்தவனை சுரண்ட மாட்டான், இன்னொருத்தனை கிட்ட கொள்ளையடிக்க மாட்டான், ஊழல் பண்ண மாட்டான். ஏன்னா நானே வாழ தெரியலைன்னா இன்னொருத்தனை எப்படி நான் வாழ வைப்பேன்? நீங்க சொல்லுங்க. எவனாச்சும் கொடுப்பான எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கை எனக்கு ஆகவே ஆகாது. ஆகவே இந்த கதையை இந்த உவமையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அந்த புத்துள்ள சிறையில போல நம்ம வாழும் போதுதான் நம்ம வாழ்க்கைய ஒரு சிறப்புள்ள நிலையாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் 6 அறிவு இல்லைன்னு சொல்லப்படுறது. என்ன அறிவு? 6 அறிவு. எல்லா மிருகங்களுக்கும் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு, இப்படித்தான் இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்கும். ஆனா எல்லா ஜீவராசிகளும் அறிவோட வாழுது. மனுஷன் மட்டும்தான் அறிவுலாம் வாழ்றான். என்ன இப்படி சொல்றீங்கள்ட்டு கேட்குறீங்களா? சிரிப்பா இருக்குல்ல? இங்க கேளுங்க. ஆடு மாடு மேயும், அது பாட்டு காட்டில் மேயும். ஆனா மேய்ஞ்சுக்கு இருக்கும் போதே அந்த உடலுக்கு ஒத்து வராத புல்லு இருந்தால் மாடு மேயாது, அது ஒதுக்கிறோம். முள் இருந்தாலோ அல்லது கல் இருந்தாலோ அல்லது வேற விஷ செடி இருந்தாலோ அல்லது திங்க முடியாத ஒரு எருக்கலஞ்செடி, ஒரு காந்தி செடி, ஒரு கொழிஞ்சஞ்செடி, இந்த மாதிரி மாடு திங்காத செடிகள்லாம் இருக்கும். அந்த செடிகளை இந்த மாடு திங்காது. ஏன்னா அதுக்கு உடலுக்கு ஒத்து வராதுன்னு அதை மோந்து பார்த்து சொருக்கு அது தெரிஞ்சிருது. புரியுதா சொல்றது? புரியுதா புரியலையா? அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, மற்ற மிருகங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உடலுக்கு ஒத்து வராத எந்த பொருளும் திங்காது. ஆனா மனுஷன் மட்டும்தான் உடலுக்கு எது ஒத்து வராதோ அதை தேடி போய் காசு கொடுத்து இவனை சூனியம் வச்சுக்கிறான். புரியுதா சொல்றது? காசு கொடுத்து இவனே உடலுக்கு தீங்கு கொண்டு வர வச்சுக்கிறான். தண்ணி அடிக்கிறது, போதை போடுறது, பீடி செட் அடிக்கிறது, இதெல்லாம் என்னது? அவனே காசை கொடுத்து அவனே செஞ்சுக்கிறான். இன்னொன்று சொல்றேங்க, இந்த ஆடு மாடு மற்ற ஜீவராசிகள் தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கும். தாகம் எடுக்காம தண்ணி குடிக்கவே குடிக்காது. சரியா சொல்றது? சரியா தப்பா? சரி. அதே போல தாகம் எடுத்தா தான் மிருகங்கள் தண்ணி குடிக்கும். பசி வந்தா தான் அது புல்லு தின்னும், இறை எடுக்கும். பசி வந்தா தான் மிருகங்கள் இறை எடுக்கும். பசி இல்லாத நேரத்தில் நீ எவ்வளவு கட்டு புல்லு போட்டாலும் அது தின்னவே தின்னாது. அதே போல எனை விருத்தி பண்ணும்போது, என விருத்தி, அதாவது குட்டிகள் ஆடுகள் மாடுகள் குட்டி போடும்போது தான் ஆம்பளை மாடு பொம்பளை மாடு உரசும். ஆம்பளை ஆடு பொம்பளை ஆடு உரசும், நோந்து பார்க்கும், ஒன்று விரட்டும். குட்டி போடாத டயங்களில் அது ஒன்று உரசவும் செய்யாது, எல்லாம் கூடத்தான் தெரியும், ஒன்று மோந்து கூட பார்க்காது. அவன் மாடுகள் என்ன தாகம் எடுத்தா தான், பசு வந்தால் தான் புல்லு தின்னும். குழந்தை இன உற்பத்தி பண்ணும்போது தான் அது ஆடு மாடு ஒன்று சேரும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. தாகமே எடுக்காட்டி போனாலும் வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வருவோம்,
பசியே இல்லாட்டி போனாலும் வாங்க ரெண்டு வடை சாப்பிட்டு வரலாம்னுவான் இல்லையா? இப்போ மனுஷன் எப்படி இருக்கான்? எது தேவையில்லையோ அதை தேடி செய்யறான். ஆனா 6 அறிவுள்ள மனுஷன்னு சொல்லிக்கிறான். அதே வீட்டில் 4-5 குழந்தைகள் இருக்கும், கொண்டாட்டியே கட்டி பிடிப்பான் தேவையே இல்லாம. அப்ப மனுஷன் இப்படி பார்த்தா மிருகங்களை விட மனுஷன் மகா மட்டமா இருக்கிறான். அல்லேலூயா, புரியுதா சொல்றது? ஆக இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் மூளையை கொடுத்திருக்காரு ஆண்டவர், கைகாலை கொடுத்திருக்காரு, நல்ல சிந்திக்கிற தன்மையை கொடுத்திருக்கிறாரு, செயல்படக்கூடிய காரியத்தை. எந்த மிருகமும் அதுக்கு மூளை வேலை செய்யும், அது நினைச்சத சாதிக்க அதுக்கு தெரியாது. இப்ப மனுஷனுக்கு தான் மூளை வேலை செய்யும். ஓ, குளிர் அடிக்குது, நம்மளுக்கு ஒரு சொட்டர் வேணும் அப்படின்னு தன்னை பாதுகாத்துக்குள்ள ஒரு சொட்டரை வாங்கிக்கிடுவான். ஒரு மங்களா இருக்கணும், வெளிச்சம் இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு ஒரு பேட்டரி வேணும் அப்படின்னு கையில் என்ன செஞ்சிருவான், முன்னக்கூட்டியே வாங்கி. அப்ப இவன் போற காரியத்தை தடங்கல் பண்ணாம முன்னெச்சரிக்கையுமே செஞ்சக்கூடிய அறிவு இருக்குது. இந்த அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவில்லாத செய்தியும் ஒன்று இருக்குது. அப்ப அது என்னது? சாத்தான் கொண்டு வர தப்பான குணங்கள். இந்த தப்பான குணங்கள் வர 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 இயேசுடைய நல்ல குணம் ஒன்னொன்னா வெளியே போயிடும். இந்த தப்பான குணம், நல்ல குணங்களை நீ நேரி தேடி 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 பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த தப்பான குணம் ஒன்னொன்னா வெளியே போயிடும். அதுதான் படிப்பு, அதுதான் கல்வி, அதுதான் வேதம், அதுதான் அறிவுரை. இதை நம்ம ஏன் கேட்கறதுக்கு இதெல்லாம் முன்னோர்கள் வச்சிருக்காங்கன்னு சொன்னா இதை படிச்சுதான் இருக்கு. அப்ப இந்த வேதத்தை படிக்கிறதே எதுக்கு? இந்த கதையை கேட்கறது எதுக்கு? இந்த உவமையை இயேசு எதுக்கு சொன்னாரு? நீ அறிவுள்ளவனாய் மாறணும். அப்பத்தான் இந்த பூலோகத்துல நீ வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், பரலோக ராஜ்யத்தில் நீ வந்து சேர முடியும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த வேதத்தை நீ வாசிக்கணும், ஜெபிக்கணும். இப்ப நம்ம புத்துள்ளவளாக இருக்கணும்னா, புத்தியுள்ள ஸ்திரியாய் மாறணும்னா இந்த வேதத்தை, சொன்ன காதைகளை, இந்த சொன்ன வார்த்தைகளை சுமந்து படித்து ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி நாம் புத்தி உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் மாறும்போதுதான் இந்த பூமியிலையும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், பரலோக ராஜ்யத்திலையும் இருக்க முடியும். ஜெபணுமா? சோதர ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்தவரே சோத்திர ஆண்டவரே. 6 அறிவு மனுஷனாக இருந்தாலும் சில நேரத்தில் அறிவில்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகிற ஐயா. ஆடு மாடுகள் ஆண்டவரே, அது 5 அறிவு வச்சவனாக இருந்தாலும் அது பசி எடுத்தா தான் புல் திங்குது, அது பசி வந்தால் தான் தண்ணி குடிக்குது, அது இனவருத்தி காலங்களை தான் ஒன்று சேருது. ஆனால் மனுஷனோ மட்டமாக இருக்கிறான், பசியே இல்லாமல் டீ குடிக்கிறான், தாகமே இல்லாமல் டீ குடிக்கிறான், பசியே இல்லாமல் 2 வடை சாப்பிட்றான், தேவையில்லாமையே குடும்பம் நடத்துகிறான். இப்படி பார்த்தா மிருகங்களை விட மனுஷன் மகா மட்டமாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு நீ வேதத்தை கொடுத்துருக்கிறீர், இந்த வேதத்தை படிக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ குறைஞ்ச விலைக்கு தேங்காய் வாங்கி ஆண்டவரே கண்ட பக்கம்லாம் போய் மரத்தில் தொங்கி மூக்குடைஞ்சி ஆஸ்பத்திரியில் கிடந்தது போல புத்தில்லாத மனுஷனாய் நாங்கள் மாறிடாத படிக்க ஆண்டவரே, ஞானம் உள்ளவனாய் தெளிவுள்ளவனாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த 5 புத்துள்ள ஸ்திரிகள் மணவாளோட சேர்ந்தது போல நாங்கள் மணவாளனோட அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த புத்தில்லாத ஸ்திரிகளை போல நாங்கள் ஆண்டவரை கழிச்சு கட்டும்படியாய், ஆண்டவர் ரீசெட் பண்ணும்படியாய் நாங்கள் மாறிடாதபடிக்கு ஆண்டவரே நித்திய ஜீவன் மோடு இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காகவும் செபிக்கிறோம், இந்த மக்களுக்காகவும் செபிக்கிறோம். அவங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து ஆண்டவரை இந்த பூலோகத்துல வெற்றி வாழ்க்கை வாழ பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவன் அடைவு செய்யும். இந்த வேதத்தை மறக்காதபடிக்கு காலையும் மாலையும் படித்து ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்யும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.